ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எவிக்ஷன் யாரை பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க கண்டஸ்டன்ட் இன்றைக்கி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எவிக்ஷன் அப்படிங்கிறது பணப்பட்டி எடுத்ததுனால ஒன்று இருக்கலாம். டாப் 6 வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாப் 5 தான் எல்லா சீசன்லேயும் போனதுனால 2 எவிக்ஷன்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 7 பேர் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுனால யார் அந்த 2 பேர் அப்படிங்கிறதுல ஒன்று எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒன்று அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அன்ஃபேர் எவிக்ஷன் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், விசித்ரா இல்லை மணியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் பேசியிருந்தோம், சரியா? பட் இந்த வீடியோவில் மாயாவா ஒரு எவிக்ஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நிறைய பேருடைய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்படியா? அப்படி வெளியேறிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆம்பிஷன் என்ன வருது அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க மாயா வந்து அவங்க ரன்னர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய இடி இருக்கும். ப்ளஸ் பூர்ணிமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி எடுக்க வருவாங்கல்ல அந்த டைமில் கமல் சார் எபிசோட் ஷூட் பண்ணுறப்ப, அப்போ நீங்கள் மாயாவை தனியாக கூட்டு போயிருமா, 2 பேரும் சேர்ந்து வெளியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதனால் நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் கமல் சாரோடைய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே அவங்க அந்த நியூஸ் வந்தால் கூட அவர் அழுதுருவார், என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீலு. ஸோ இவங்க அழுதாலும் சரி அவர் அழுதுவார் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மாயா பொறுத்த வரைக்கும் வந்து பிரதீப் ஆண்டனியோட கேமு, ஐஷுவோடைய கேமு, ஜோவிகாவுடைய கேமு, நிக்சனுடைய கேமு, சரவணன் விக்ரம், அக்ஷயா, இந்த மாதிரி எல்லாரோடைய கேமையும் மண்டையை கழுவி அவங்களுக்குள்ளே ஹோல்டு பண்ணி ஒரு அரண் அமைத்து பயங்கரமான ஒரு டிஃபென்சிவ் கேம் பிளே, அவரை தொடணும்னா அவங்கள தாண்டி தான் தொடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வந்து ஆடி இருக்கானுங்க. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் கேம் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு போய் தான் எலிமினேட் பண்ணுவாங்க, சரியா? எனக்கு வந்து தகவலின்படி நியூஸ் வந்து வந்துருச்சு மாயா தான் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அஃபிஷியலாக இன்னும் வந்து யாரும் வந்து போடலை, நிறைய பேர் ரூமர்ஸாக தான் வந்து திருப்பி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் வந்து மாயா எலிமினேட் ஆனால் சந்தோஷம்தான். பட் அவங்களுடைய அந்த கேமிங் கெப்பாசிட்டி, அப்புறம் பூர்ணிமா கூட வந்து அவங்க சொன்னது கோடு வேர்டெலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. வேறு ஏசி இல்லை, ஃபேனை போடு, அப்புறம் வந்து மாட்டிடு, நான் வந்து வெளியே வந்து பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அக்கா சொல்லி அவங்க அக்காவை வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆமாம் சரிடி, மாற்றிடுறேன்டி, ஏசி மாற்றிடுறேன்டி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வீணாக போயிரும்ல. அப்போ அவங்களுடைய உழைப்பு என்ன வருது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ அவங்க வெளியே போனாலும் முதல்ல அவங்க வருத்தப்பட போகிறது கமல் சாரோட தான். அவர் தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்பயுமே மாயா அப்படிங்கிற பேரை கொடுப்ப அப்படியே சிரிப்பு வந்து அவருக்கு வரும் அப்படிங்கிறது தான். அது நாளைக்கு எலிமினேஷன் பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்க போகுது, கமல் சார் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்றதே ஒரு புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஃபுல் டேயில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம 3 மணிக்கே ரிசல்ட் வந்துடும். ஸோ யார் 2 பேர் எவிக்ஷன்னா நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும் 11 மணிக்கெலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 11 o'clock அதை பற்றி நான் அப்டேட் வந்து தரேன், சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாயா வெளியேற்றம் பாசிபிள் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அவங்க வெளியேறிட்டாங்கன்னா அப்புறம் டாப் 5 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. விஜய் வர்மா உள்ளே புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ விஜய் வர்மா, அர்ச்சனா, விஷ்ணு, அப்புறம் வந்து தினேஷ், மணி, விசித்ரா வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ விசித்ரா, மாயா மற்றும் விசித்ரா, மாயா இந்த 2 பேர் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பெட்டி எடுத்து பூர்ணிமா போயிட்டனால டாப் 5 வந்து இப்போ க்ளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்துப்படி யார் வெளியேறுவா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மாயா, விசித்ரா தான் இப்போதைக்கு கிடைத்த தகவல். அடுத்து 11 மணி 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். மீண்டும் சந்திப்போம். குட் பை.